கதைப்போம் நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில் முருகர் மாநாடு நடந்துச்சு. அது குறித்து மிகப்பெரிய சர்ச்சைகளும் அது குறித்தான நிறைய விஷயங்களும் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எய்ம்ஸ் மருத்துவமனை பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுமே நாங்கள் மதுரையில் எட்டு வந்துடும்னு சொல்லி 10 வருஷம் ஆகுது. இன்னைய வரலையும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரல. இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராகிட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய மாதிரிய வரைபடம், அதாவது கிராஃபிக்கல் விஷயங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நலத்திட்டங்களை தொடர்ந்து புறக்கணித்து கொண்டே வருகின்றது. அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டுமே அந்த தொகைகள் சென்று கொண்டிருக்கின்றன ஒழிய அவங்களுக்கு எதிரான மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்தளிப்பதில் பெரிய சிக்கல்களையும் பெரிய தடைகளையும் அவங்க விதித்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்வி தொகையை நம்மளுக்கு விடுவிக்காமல் மும்மொழி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கினா தான் நீங்கள் நாங்கள் இதை கொடுக்க முடியும்னு சொல்லி இப்போ நம்ம அதை கோர்ட்டில் தமிழக அரசு கேஸ் போட்டிருக்காங்க. ரைட், இப்படியான விஷயங்களை தொடர்ந்து ஒன்றிய பிஜேபி அரசு செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இடியை வச்சு பயங்கரமாக ரைடு பண்ணி அவர்களை வழிக்கு கொண்டு வர்றது பிஜேபியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கலான ஒரு மூவு. அதற்கும் உச்சநீதிமன்றம் மண்டையில் கொட்டு வைத்திருக்கிறது. சரி, இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக பிஜேபி நடத்திய கூட்டங்களில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேர் கூட்டமே இருக்காது. இந்த கூட்டத்தை வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விகள் பிஜேபியோடைய இந்து முன்னணியோடைய தாட் ப்ராசஸில் ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம். அதற்கு ஒரு விடையாக மதுரை மாநாடு வந்திருக்கின்றது. அந்த மதுரை மாநாடு நடைபெற்றதும் அதில் பேசப்பட்ட கருத்துக்களையும் குறித்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். முருகன் மாநாடு பிஜேபி முகத்தில் மகிழ்ச்சி பொங்க ஆரம்பித்திருக்கிறது. காரணம் என்னன்னா, முருகன் மாநாட்டில் கூடுமானவரை நிறைய கூட்டங்களை பார்க்க முடிந்தது. அதாவது காலியான சேர்லேருந்து நிறைய கூட்டத்தை நேற்றைய முருகன் மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது. அது கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும். அது யாராக இருந்தாலும் ஒத்துக்கிட்டு ஆகணும். ஏன்னா எப்பயுமே எதிரிகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, இதற்கு முன்பாக போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, அறநிலையத்துறை சார்பில் முருகன் மாநாடு நடத்தினாங்க. அதாவது நீங்கள் சில விஷயங்களை கண்ணும் காணாமல் போகணும். அது அண்ணா அழகாக செஞ்சார், கலைஞரும் அதை அழகாக செஞ்சார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் போது இது ஒரு சின்ன சர்க்குலோ அப்படின்றது என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். அது மேபி தவறாக கூட இருக்கலாம், ஆனால் சொல்கிறது என்னுடைய கடமை. ஏன் அப்படின்னா, எல்லோருக்கும் நாங்கள், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றது தான் திராவிட மாடலுடைய, ஸ்டாலின் மாடலுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முருகன் அதாவது ஆன்மீகத்திலையும் நம்ம ஒரு பங்கு, அதாவது ஆன்மீகத்தை நம்ம முற்றிலும் வெறுக்கலை, அவங்க பக்கத்தினுடைய விஷயத்தையும் நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அந்த பக்கமும் கொஞ்சம் நின்றுட்டு போட்டோமே அப்படின்ற மாதிரி விட்ட குத்தம். முருகன் மாநாடு அறநிலையத்துறை சார்பில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அதனுடைய நீட்சியாக நாங்களும் முருகன் மாநாடை கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் நீங்கள் தடுக்கவே முடியாது. ரைட், எல்லோரும் ஒரு மத சார்பில் எல்லோரும் நடத்தப்படும் போது, நாங்களும் நடத்துகிறோம் போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கான அனுமதியை கொடுக்குது. ஆனால் இவங்க அந்த முன்னிறுத்தி இல்லை நாங்கள் அரசியல் பேசுவோம் அப்படின்றத மறைமுகமாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நேற்றைய மாநாட்டில் அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதிமுக அமைச்சர்கள் அதை கண்ணும் காணாமல் போயிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கு. தயவுசெய்து அண்ணாவையும் பெரியாரையும் தூக்கிட்டு, திராவிடத்தெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் தாராளமாக அண்ணா திமுகன்றதை தூக்கிடுங்க. திராவிடன்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க, அதுக்கு அண்ணான்ற பேரையும் கொஞ்சம் தயவுசெய்து அதுலேருந்து எடுத்துருங்களேன் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பகுத்தறிவோடு இருக்கிறவங்க திமுக பற்றாளர்கள்லாம் அதுக்கு கலாய்ச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு அண்ணா பெயரை அங்கே பயன்படுத்தினதே, ஏன்னா நீங்கள் இந்தியாவிலேயே பகுத்தறிவு சிந்தனையோடு பதவியேற்ற ஒரே தலைவர் அண்ணா மட்டும்தான். பெரியார் பெரியாரோடு தான் அண்ணாங்க இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஆனால் பெரியார் வாக்கு அரசியல் பக்கம் வரல. ஆனால் அதிகாரம் இல்லாமல் நம் மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு பெரியாரை விட்டு வெளியே அண்ணா ஆட்சி அமைத்து சாதித்து காட்டியவர் அண்ணா.
அதனால தான் பெரியார் வந்து அண்ணாவை எப்படி கொண்டாடுறாருன்னா, நானெல்லாம் எழுதியதை செயல்படுத்தி காட்டியவர் அண்ணா. அப்படி செயல்படுத்தி காட்டிய ஒரு விஷயத்தை தான் வந்து கலைஞர் அது வந்து முன்னெடுத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு தான் இப்போ ஸ்டாலின் எடுத்துகிட்டு வர்றாரு. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த முருகன் மாநாடுன்றது வந்து ஏதோ ஜஸ்ட் லைக் தட்டாக ஒரு சமய வழிபாடு அந்த வகையில் இது நடந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. காரணம் வந்து இதனுடைய அஜெண்டா வந்து 2000 வருட அஜெண்டா. இந்த அஜெண்டாவை வந்து உடைக்கிறதுக்கு அவங்களும் தலையால் தண்ணி குடிச்சு பார்க்குறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு சிந்தனைகளோடு வரக்கூடிய எழுத்தாளர்கள், இளம் தலைமுறையினர் அதை வந்து தொடர்ந்து உடைச்சிட்டே வராங்க. இந்த 2000 வருட அந்த சித்தாந்தம், சமஸ்கிருத ஆரிய சித்தாந்தத்திற்கும் தமிழுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர்னே கூட சொல்லலாம். காரணம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்துலேயுமே வந்து சமஸ்கிருத மொழி வந்து ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தமிழ் அதை வரும்பொழுதெல்லாம் பெரியார் போன்றவர்கள் சீர்திருத்த கருத்துக்களையும் சரி, ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமஸ்கிருத வார்த்தைகள் வந்து புழங்கி இருக்கும். ஆனால் அண்ணா, கலைஞர் போன்றவரோட வருகைக்கு பிறகு தமிழ் வந்து தனித்த அடையாளம் பெற்றுச்சு. அது மட்டும் கிடையாது, சமஸ்கிருத வார்த்தைகள் பெருமளவு வந்து குறைச்சோம். இன்னமும் பிராமணர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகைகளில் அந்த மாதிரியான நாடகங்களில், திரைப்படங்களில், அந்த பாஷைகளில் அதெல்லாமே வந்தாலும் கூட தமிழ்நாட்டிலுடைய திரைப்படங்கள், நாடகங்கள், மற்ற சமயத்தவர்கள்லாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள், தமிழர்கள், அடுத்த தலைமுறை தமிழர்கள் எல்லாருமே வந்து அந்த சமஸ்கிருத கலப்பு இல்லாமல் அதை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் அண்ணாவும் கலைஞரும் தான். கலைஞர் அன்னைக்கு வந்து பராசக்தியில் எழுதுகிறாரு, கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. 1981 கூட வந்து கலைஞர் வந்து திருச்செந்தூர் வேலை காணும் அப்படின்ட்டு போராட்டம் நடத்தியவர். ஸோ அதனுடைய நீட்சியாகத்தான் போன வருஷத்துக்கு வந்து முருகர் மாநாடுன்னு ஒன்று வந்து பண்ணலாம் அப்படின்றத பண்ணதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் பேசாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை முன்வைத்து பிஜேபி கட்சி கூட்டணி எவனும் வரமாட்டான். அப்போ முருகர் பேரில் போனால் கண்டிப்பாக வருவாங்கன்றதை அதை ரொம்ப கிளவராக, ஏன்னா அதை நீங்கள் நிச்சயம் பாராட்டி ஆகணும், ரொம்ப கிளவராக முருகர் மாநாடுன்னு பேரில் அரசியல் மாநாடு தான் நடத்திருக்கிறாங்க. ஏனென்றால் அண்ணாமலை நேற்றைய பேசிய பேச்சில் என்ன சொல்லியிருக்காரு, பள்ளிக்கு போகக்கூடிய சிறுவர்கள் திருநீரும் உத்திராட்ச கொட்டையை அணிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மத அடையாளத்தோடு நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. ஏன்னா இவங்க எங்கெங்கோ வந்து தமிழ்நாட்டை வந்து எந்த லெவல்லே உள்ளார பார்த்துட்டாங்க, அதை எங்கேயுமே உடைக்கவே முடியல. இப்போ அவங்களுடைய ஒரே அஜெண்டா என்னென்னா, இந்த முருகர் மாநாடு மூலமாக சில விஷயங்களை பேசி அதை எட்டு வரும். இப்போ என்னென்னா, இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லும்போது, ஆமாம் ஒவ்வொருவருக்கும் மதம் இருக்கிறது, அந்த மாதிரி தானே இதுவும் ஒரு சமய அடையாளம் மாதிரி தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் இருக்கிற உள்நோக்கம் ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு மதமாற்றம் வந்து பேச்சில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதமாற்றம் வந்து நிறைய நடக்குது. இப்போ உலகத்தில் வந்து முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க, இந்துக்கள் நம்ம எல்லோரும் ஒன்றா சேரணும், ரைட், இந்துக்கள் எல்லாம் ஒன்றா சேரணும். இந்த மதமாற்றம் ஏன் வருகிறது என்றால், என்னுடைய இந்து மதத்தில், பிரிட்டிஷ்காரனுக்கு அப்புறம் அது வந்த இந்து மதத்தில் என்னை வந்து சரிக்கு சமமாக மதிக்க மாட்டான். அதனால் நான் கிறிஸ்டியானிட்டிக்கு போகிறேன், நான் முஸ்லீமுக்கு போகிறான். நீ வந்து என்ன பண்ணுற, இந்துக்கள்னு ஒரு டேக் போடுறல, அந்த இந்துக்கள்லே வந்து நேற்றுலேருந்து இந்த முருகன் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னது அதுதான். நீங்கள் வந்து முருகர் மாநாடு நடத்துங்க, எச் ராஜா, தமிழிசை, ஆர்எல்சி யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அழகு குத்திக்காங்க, காவடி எடுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க காவடி எடுக்க மாட்டாங்க, அழகும் குத்த மாட்டாங்க. சரி, முருக கடவுள், தமிழ் கடவுள், எல்லா கோயிலையும் வந்து சமஸ்கிருதத்தை தூக்கிட்டு தமிழ் அர்ச்சனை பண்ணுங்களேன். ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன் சமஸ்கிருதத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க? தமிழ் கடவுள் முருகனை காப்போன்னு சொல்கிறீங்க, ஏன் வரல? சரி, தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றாச்சு. ஏனென்றால் கலைஞரை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், எவ்வளவோ பேர் எழுதுகிறாங்க, பெரியார் சொன்னது மாதிரி தான், நான் எவ்வளவோ சொன்னேன், எவ்வளவோ செய்யணும்னு நினச்சேன், அதை ஆட்சிக்கு வந்து அதை நிலைநாட்டியவர் அண்ணா. அதே மாதிரி தான் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கலாம், ஆனால் தமிழுக்கான செம்மொழி அந்தஸ்து பெற்றுத்தந்தவர் வந்து கலைஞர் அவர்கள் மட்டும்தான். இன்றைக்கி கீழடியில் இருக்கிறனுடைய நம்மளுடைய 5000 வருடத்திற்கு முன்பான நாகரிகத்தையும், நம்ம தொன்மையானவர்கள் தமிழர்கள் அப்படின்றதையும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் அந்த ஆராய்ச்சி செய்த அறிவியலாளரை வந்து இன்றைக்கி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க.
அப்போ தமிழர்கள் பழமையானவர்கள், தமிழர்களுக்கு தனித்துவம் இருக்கின்றது என்பதையே வந்து ஒத்துக்காதவங்க தான் இன்றைக்கி முருகனை கையெடுத்துன்னு உள்ளார வராங்க. அந்த முருக பக்த வழிபாடுன்னு சொல்கிறது எல்லாமே இதனுடைய நீட்சி தான். ஆனால் நாங்கள் வந்து கடா வெட்டி காது குத்தி கடா வெட்டுவோம், நாங்கள்லாம் அது வந்து சாமி பிரசாதம் சாப்பிடுவோம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம செந்தில் வந்து நேற்று விவாதங்களில் பேசுனதும் நம்ம வந்து பார்க்குறோம். பிரசாதம், சாமி பிரசாதம்ன்றது வந்து எல்லாம் பிரசாதம் தானே. இந்துக்கள்லாம் அப்போ நாங்கள் சாப்பிட்றதையும் நீங்கள் சாப்பிடணும்ல. கோயில்களில் தமிழ் குடமுழுக்கு பண்ணுங்கள், தமிழில் வந்து மந்திரம் ஒலிக்க வைங்க. தமிழ் இல்லாத மந்திரங்களாக ஏன் சமஸ்கிருதத்துட்டு வரீங்க? தமிழுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பணமும் கொடுக்குறதில்ல. தமிழில் வந்து கீழடியில் ஒரு நாகரிகம் நம்ம தொன்மையானவர்கள்னு சொல்லி உலகளாவிய அளவில் அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் வந்து குறியாக இருக்கீங்க. அப்போ முருகன் பின்னாடி நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க என்று ஒரு மொழி பரவலாக பேசப்படவில்லையோ செத்தமொழி சமஸ்கிருதம் அந்த அந்தஸ்து தான். ஏனென்றால் அது சமஸ்கிருதம் பெண்களை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை வந்து பெண்கள் நிறைய இடத்துல பேசவே மாட்டாங்க. சமஸ்கிருதம் வந்து ஆண்கள் மட்டுமே பேசணும். அதனால தான் வந்து தொன்மையான மொழியாக இருந்தாலும் அது இன்னும் பரவலடையாமல் போனதற்கு மிக முக்கிய காரணங்கள் அதுவும் ஒன்று. ஆனால் தமிழ் அப்படி அல்ல. தமிழ் எல்லோருக்குமானது. எல்லாத்த விட நேற்றைய முருகன் மாநாட்டில் வந்து அதிமுக அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ராஜேந்திர பாலாஜி இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்ட போது அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் காணொலிகள் வெளியிட்ட போது அமைதி காத்தார்கள்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் உள்ளாயிருக்கு. அது வந்து தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு கூட இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சர் அதிமுக அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். ரைட். முதலில் திராவிட சித்தாந்தங்களின் பால் ஈர்க்கப்பட்டு வராரு யார்? நம்ம எம்ஜிஆர் அவர்கள். அவர்கிட்ட வந்து நீங்கள் எந்த மதம்னு கேட்கும்போது கூட அவர் வந்து நான் வந்து திராவிட மதம் அப்படின்னு தான் சொல்கிறார், இந்து மதம் கூட சொல்லலை. ரைட். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இளம் வயதில் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, பகுத்தறிவோடையும் திராவிட சித்தாந்த கருத்துக்கள் இடதுசாரி சிந்தனைகளோடு இருப்பாங்க. ஆனால் வயது ஆக ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சங்கீத்தம் இயல்பாக வந்துடும். அதுக்கு என்னென்னா கூட பழகிற ஆளுங்க சேர்க்கைன்னு ஒன்று இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்ல வந்து தீவிர திராவிட சித்தாந்த கருத்துக்களை உள்வாங்கியவர் அவர். ஓகே, தன்னுடைய திரைப்படங்களே அது பயன்படுத்துகிறார். ஆனால் வருடங்கள் ஆக ஆக வயது ஆக ஆக சாஃப்ட் இந்துத்துவாவாக மாறி போனார். அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. ரைட். அதன் பிறகு ஏன் சொல்கிறேன்னா அதை கடைசி வரை அந்த சித்தாந்தத்துக்கு தான் கொண்ட சித்தாந்தத்தில் கடைசி வரை நின்றவர் அண்ணா, பெரிய கலைஞர். ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை. கடைசியில் வந்து அவர் சாஃப்ட் இந்துத்துவாவை வந்து அவர் ஆதரித்தார். காரணம்னா கூட இருக்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு பிராமணர்கள் வந்து நல்லவர்களும் உண்டு, அதில் வந்து அரச சித்தாந்த கருத்துக்களை இருக்கிறவங்களும் உண்டு. இப்போ அதில் வந்து பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய சிந்தனை வந்து கலைஞர் இடத்தில் உண்டு. ஆனால் எம்ஜிஆர் வந்து திராவிட சித்தாந்த கருத்துக்கள் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு சில பேர் கூட சேர்ந்து பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆமாம் இதில் உண்மை இருக்குல்லன்ற மாதிரி நீங்கள் போயிடுவீங்க. ஓகே. ஸோ அதை தான் வந்து எம்ஜிஆர் செஞ்சார். அதன் பிறகு வந்த ஜெயலலிதா என்ன செய்கிறாங்க? மதமாற்ற தடை சட்டத்தை எடுத்துன்னு வராங்க. ஒரு மதத்தில் நீங்கள் சரியான மரியாதையையும் சுயமரியாதையையும் கொடுக்கும்போது ஏன் அவன் மதம் மாற போகிறான்? ஸோ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மத மாற்ற தடை சட்டம் எடுத்து வந்தாங்க. அதே மாதிரி கரை சேவைக்கு வந்து கல்லும் செங்கல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அவங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் அந்த இந்துத்துவ சிந்தனைகள் அதெல்லாம் உண்டு. அதே நேரத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மண்டக்காடில் வந்து மதக்கலவரம் முதலாக தமிழ்நாட்டில் நடந்ததும் எம்ஜிஆர் ஆட்சி காலம் தான். இதெல்லாம் வந்து வெளியில் வரவே வராது. இது ஒன்று. எம்ஜிஆருக்கு பிறகு வந்த ஜெயலலிதா மதமாற்ற தடை சட்டத்தினூடே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ நம்ம கருப்பண்ணசாமி கிடவெட்டு போகிற விஷயங்களுக்கு எல்லாமே அவங்க தடை விதித்தாங்க. என்னென்னா கோவிலில் ஆடு மாடு கோழி பலியிட தடை விதித்தாங்க அவங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போனாங்க அவங்க. ஸோ அப்படியான வழி வந்தவர்கள் வந்து நேற்று அண்ணாவையும் திராவிட சித்தாந்தத்தையும் பழித்து பேசி பெரியாரையும் அண்ணாவையும் வந்து காணொலிகளில் வந்து இழிவுபடுத்துறது வந்து அமைதியாக வேடிக்கை பார்த்தாங்கன்றதுல வந்து வியப்பு ஒன்றும் இல்லை. வழி வந்தவர்கள் அவங்க வேறு என்ன செய்வாங்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் உதயமின் திட்டத்திலேருந்து நிறைய விஷயங்களில் வந்து அது வந்து இந்த இடத்த கையெழுத்து போடுங்கண்ணே அப்படின்னு சொன்னால் போடக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான். அது ஏன் எதுக்குன்னா அவர் வந்து தெரியவே தெரியாது. அவரை வந்து ஒரு பொம்மை கைப்பாவையாக தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் அவரை வந்து என்னது தமிழகத்தை காக்க வந்த காப்பாளர் அப்படின்ற மாதிரி அதிமுககாரர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் முத்தலாக் தடை சட்டம், சிஏஏ, வக்பு திருத்த சட்டம் எல்லாத்துக்குமே டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தது அவர் தான்.
ஸோ அதனால் அவங்க வந்து மேடையில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோக்கள் ஒளிபரப்பானதில் அது வந்து அவங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருந்ததில் எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லை. ஸோ முருகர் மாநாட்டில் வந்து கூடிய கூட்டம் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்க வேண்டிய கருத்து தான். ஆனால் என்னென்னா முருகர் மாநாட்டுக்கு வந்து எல்லா சாமியும் ஒரு இடத்துல பார்க்கலான்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் கூட்டு வந்து, ஏன்னா பகல் ஃபுல்லாகவே அவங்க அதை பார்த்துட்டு கிளம்பலான்னும் போது சாயங்காலம் கூட்டம் வேணுன்றதுக்காக அதை வந்து திரைசீலை போட்டு மூடி பக்தர்கள் வேதனைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. பட் எப்பயுமே இந்த மண் வந்து பெரியார் மண் அப்படின்றதையும் அத்திவரதற்கு கூடாத கூட்டம் வந்து ஒன்றும் இங்கே நேற்று மதுரையில் நடந்த மாநாடுக்கு வந்து கூடியிருக்க போகிறதில்லை. ஆனால் இவங்களெல்லாம் ஓட்டாகுமா அப்படின்ற கேள்வி தான். நேற்று பவன் கல்யாண் வந்திருந்திருக்கார், ஒரு வந்து புரட்சி தலைவர் முருகன்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அவங்க அண்ணனே வந்து என்ன தேர்தலில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருந்த அண்ணன் சிரஞ்சீவி அவர்களே வந்து தேர்தலில் வந்து தக்க பாடம் புகட்டப்பட்டது அப்படின்றதும் வரலாறு. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதிரிகளை மிக குறைவாக நாம் என்றைக்குமே மதிப்பிட்டு விடக்கூடாது. நேற்றைய முருகர் மாநாட்டில் வந்து அண்ணாவை வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க. அண்ணாவால் தான் இன்றைக்கி வந்து நாம் வந்து சுகமான முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையும் வடமாநிலத்திலிருந்து இங்கே வந்து எல்லோரும் பணி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய பொருளாதார உயர்வு அடைவதற்கு மிக முக்கிய காரணங்களில் அண்ணாவும் கலைஞரும் மிக முக்கிய பங்காற்றியவர்கள். அதனால தான் அவங்கள வந்து இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. அண்ணா தான் சொன்னார், ஒரு மனிதன் நினைத்தால் சமூகத்தின் சாயலையே மாற்றி விடலாம், அதற்கு கடவுள் தேவையில்லைன்னு சொன்னவர் அண்ணா. ஆனால் அதே அண்ணா தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். ரொம்பவும் போயிட்டோம்னா அவனை வந்து அந்த கோர் பாயிண்ட் டச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னார். எந்த குலம் எந்த தேவன் அவர் சொல்லவே இல்லை. ஸோ அதை தான் வந்து ஸ்டாலின் அவர்களும் வந்து முருகன் மாநாடு மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தலையாட்டியிருப்பார். ஆனால் அதுவே வினையாக நேற்றைய முருகன் மாநாடு வந்து உச்சநீதிமன்றம் அவ்வளோ விஷயங்களை சொல்லியும் அவங்க வந்து அரசியல் மாநாடு மாதிரி தான் நடத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உத்ராட்ச கொட்டை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பொதுத்தளத்தில் பேசியிருக்கிறாங்க. ஹெச் ராஜா வந்து மத நல்லிணத்துக்கு எதிராக பேசினாருன்ட்டு அவருக்கு வந்து காவல்துறை கொண்ட நோட்டீஸை வந்து அவர் வந்து வாங்க மறுக்கும்போது விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் இனிவரும் காலங்களில் இதை எப்படி பார்க்குறோம், தமிழர்கள் எப்போயும் பண்பட்டவர்கள், அரசியலையும் ஆன்மீகத்தையும் அவங்க ஒரு நாளும் குழப்பிட்டதில்லை, அதில் இருக்கிற நுவான்சஸை புரிஞ்சுக்கோங்க என்றாலும், அது மட்டும் இல்லை, எறும்பூர கல்லும் கரையும் அப்படின்னு ஒரு வாக்கிய அமைப்பு நம்ம தமிழில் இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து அலட்சியமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி இதில் இருக்கிற நுவான்சஸை நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் மூலமாகவும் மக்கள்கிட்ட நம்ம எடுத்து போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமை. ரைட்? கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இந்துக்கள் நீங்கள் சொல்லும்போது இங்கே நாங்கள் வந்து கருப்பண்ணசாமியிலேருந்து ஐயனார் சாமியிலேருந்து எல்லாத்துக்கும் கடா வெட்டு காது குத்து எல்லா வேலையும் செய்யும்பொழுது அதுவும் ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்ருவீங்களா? உங்களால் வந்து அலகு குத்த முடியுமா? உங்களால் வந்து தேர் முதுகில் அலகு குத்தி தேர் எடுத்துகிட்டு போக முடியுமா? இதெல்லாம் செய்யாமல் முருகன் முன்னாடி வரீங்க இல்லையா, அந்த முருகனே உங்களுக்கு தக்க பாடத்தை கொடுப்பான் என்பதை சொல்லி இந்த வீடியோ நிறைய சேர்க்கிறேன். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பிறந்தங்களை தெரியப்படுத்துங்க. வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.